வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ட்ரேட்மார்க் ஆக்டில் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுத்துருப்போம். இன்றைக்கி அந்த ட்ரேட்மார்க் ஆக்டில் உள்ள டெஃபினேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வணிகக்குறி ட்ரேட்மார்க்னால் என்னென்னா, ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999 செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ZBயில் ட்ரேட்மார்க்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு படத்தோற்றம், அதாவது ஒரு விஷுவல், ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளையும் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ட்ரேட்மார்க்கு. நான் ஒரு பொருள் தயாரிக்கிறேன், நீங்கள் அதே பொருள் நீங்களும் தயாரிக்கிறீங்க. உங்கள் பொருளுக்கும் என் பொருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறதுக்காக தான் இந்த ட்ரேட்மார்க்கு பிராண்டிங் யாரோடது யார் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். அதை தான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒருவருடைய பொருட்கள் சேவைகள் மற்றவரின் பொருட்கள் சேவைகள் வேறுபடுத்தி காட்டுவது, அதுதான் ட்ரேட்மார்க் வணிகக்குறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறின்றது மட்டும் தனியாக என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப் கிளாஸ் எம்மில் குறி மார்க் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்னம், ஒரு தலைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கீழே இங்கே நிறைய பார்க்கலாம். ஃபேஸ்புக்கு, கொக்கோ கோலா இந்த கம்பெனி, ஆப்பிள், ஐபேட் இந்த மாதிரி ஃபோன்லாம் நீங்கள் வாங்கும்போது அதில் ஒரு சின்ன எல்லோரும் ஃபோன் வச்சுருக்காங்க. பட் சாம்சங், நோக்கியா எல்லாம் தனித்தனியாக ஒரு குறி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு குறி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதுதான் வந்து தனித்துவமாக சொல்லி காட்டியிருக்காங்க. பொருட்களுடைய கலர்லேருந்து அந்த பொருட்களுடைய வடிவம் வரைக்கும் அதோட சைஸு ஷேப்பு எல்லாமே வந்து ட்ரேட்மார்க் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, கொக்கோ கோலா கம்பெனி ஒரு ஷேப்பில் பாட்டில் இருக்குது, மாசா ஒரு ஷேப்பில் பாட்டில் இருக்குது. இதுமாரி பாட்டில்ஸ் கூட இதில் வந்து இந்த ட்ரேட்மார்க் கீழே தான் வரும். காட்சி சார்ந்த அடையாளம். இந்த காட்சி சார்ந்த அடையாளம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வந்து யாரோடையதுன்றதை அதோட சிம்பிள், அந்த ட்ரேடை வச்சு அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது தான் காட்சி சார்ந்த அடையாளம். வணிகக்குறி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வந்து வெர்டிக்கல் ஐடென்டிட்டி, அது வந்து அந்த நிறுவனத்தோட பேரை குறிக்கும். ரெண்டாவது விஷுவல் ஐடென்டிட்டி, அது வந்து அடையாளத்தை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேர் அப்படின்றது வந்து இந்த டிவிஎஸ், பேட்டா இது மாதிரி உள்ளதெல்லாம் நேமில் வரும். அந்த அடையாளம், அதோட சின்னம், தீப்பெட்டி வந்து இப்போ சைக்கிள் பிராண்ட் தீப்பெட்டி இருக்குது, அப்புறம் தாஜ்மஹால் டீ இருக்குது, தீப்பெட்டியோட சைஸு இது எல்லாம் பார்த்திங்கன்னா சின்னத்தில் வரும். அந்த அமைப்பு, பொருட்களோட அமைப்பு தான் பாட்டில், சோப்போட ஷேப், ஒரு சோப்பு ஒரு மாடலில் இருக்குது, சோப்போட ஷேப்பு, கலர்ஸு இதெல்லாம் வந்து அந்த பொருட்களோட அமைப்பை பற்றி சொல்கிறாங்க. கேம்ப்ளின் பிரைவேட் லிமிட் வெர்சஸ் நேஷ்னல் பென்சில். இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெல்லி ஹைகோர்ட் வந்து பூ வடிவமைப்பு பென்சில் வந்து பிரதிவாதிக்கு வந்து பயன்படுத்த தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு பூ வடிவ பென்சில் இருக்கும், அதாவது அந்த பென்சிலில் பூ சிம்பிள் போட்டிருக்கும். அது யாருக்கு சொந்தம் அப்படின்ற கேஸ் ஒரு இஷ்யூ வரும்போது அது வந்து பிரதிவாதி அந்த மாதிரி அதே டிசைனில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த ட்ரேட்மார்க்கில் சேவை பற்றி செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப் கிளாஸ் இசட்டில் சேவைன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. பயன்படுத்துவதற்கும், அதாவது யூசர்ஸ் நமக்கான நம்ம பயன்படுத்துகிற நமக்கு கிடைக்கக்கூடிய சேவைன்னு சொல்லியிருக்காங்க. வணிக குறிக்கும் வணிக பொருள் உரிமை குறிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை சம்பத் பிரசாத் ஜெயின் வெர்சஸ் சியோஜனன் பிரசாத் இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வணிகக்குறி அதோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா, வணிகக்குறி பொருளுக்கும் அதை வந்து பயன்படுத்துவதற்கும் இடையே உள்ள தொடர்பை சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளை நம்ம விற்கும் போது நமக்கும் அந்த பிராண்ட், அந்த நேமுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்கிறது தான் வந்து வணிகக்குறின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு பொருள் விற்கிறோம் அப்படின்னா, இப்போ சோப்பு வந்து எல்லாருமே விற்கிறாங்க. இதில் இந்த சோப்பு வந்து யார் மூலிமா மார்க்கெட்டுக்கு வருது, யாரோடைய நேம் நிற்குதுன்றதை சுட்டி காட்டுறதுக்கு தான் வந்து வணிகக்குறியை பற்றி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பொருள் உரிமை குறி பார்த்திங்கன்னா, தண்டனை தொகுப்பு சட்டம் செக்ஷன் 479, அதாவது 479 சொல்லியிருக்காங்க. பொருள் குறி உரிமை என்னன்னு சொல்லியிருக்காங்க. அசைவியல் சொத்து, அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னு ஓனர்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓனர்ஷிப் வந்து யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறது தான் பொருள் உரிமை குறி. வணிக குறின்றது இப்போ வந்து ஒரு பொருள் நான் தயாரிக்கிறேன், அந்த பொருளை நான் உங்ககிட்ட கொடுக்கும்போது அது என்னோடதுன்னு நான் நிரூபிக்கிறதுக்காக ஒரு பிராண்டு போடுறேன். அது பொருள் உரிமை குறி அப்படின்னா, என்னுடைய ஓனர்ஷிப்பை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த அசைகிற சொத்து வந்து என்னோடையது தான், அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்னோடையதுன்றது ஓனர்ஷிப்பை பற்றி சொல்கிறது பொருள் உரிமை குறி. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. அது வந்து சம்பத் பிரசாத் ஜெயின் வெர்சஸ் சியோஜனன் பிரசாத் இந்த கேஸில் வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வணிக விவரிப்பு வந்து செக்ஷன் 2(1)
ZAல சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்கறியப்பட்ட வணிக குறினா செக்ஷன் 2(1) ZG. செக்ஷன் 2(1)Gல வந்து திரளான குறி. செக்ஷன் 2(1)Eல நற்சான்று வணிக குறி. செக்ஷன் 2(1)Qல பொருட்களின் அடைப்பு முறை. இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து அடுத்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ட்ரேட்மார்க்கோட ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அது பதிவு செய்கிற நடைமுறை, பதிவு செய்கிறது நடைமுறை, அதில் திருத்தம் செய்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 அடுத்தடுத்து வரிசலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள். நம்ம சேனலில் கண்டினியூஸாக அந்த ட்ரேட்மார்க்கை பற்றி இனிமேல் நம்ம போட போகிறோம். எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.